ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 77வது பாடல் பார்க்க போறோம். கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிலாய் வடியில் இன்னமுதத்தொடும் வந்தனை பிடியின் மென்னடை பெண்ணோடு என்றால் என்னை சுடுதியோ கடல் தோன்றிய திங்களே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். கடல் தோன்றிய திங்களே, கடலில் இருந்து உதித்த சந்திரனே, நீ கொடியை அல்லை, நீ இயற்கையில் கொடியவன் அல்லன், யாரையும் கொள்கிலாய். அது எவ்வாறு எனில் உலகத்தில் எவரையும் கொள்கின்றாய் இல்லை. வடு இல் தவிர நீ குற்றமற்ற அமுதத்துடன் இனிய அமுதத்துடனும் பிடியின் மென்னடை பெண்யானை போன்ற நடையையுடைய பெண்ணொடும் திருமகளுடனும் வந்தனை பிறந்தாய் என்றால் இவ்வாறு இருப்பதால் என்னை சுடுதியோ என்னை சுடுவதும் தக்கதோ. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். சென்ற பாடல் எப்படி சீதை இந்த மாதிரி சந்திரனே நீ கடலுக்கும் சரி எனக்கும் சரி கொடுமை விளைவிக்கிறாயே அப்படின்னு வெறுத்து சொன்னாலோ, அதனை தொடர்ந்து இந்த பாடல்ல சந்திரனே நீ இயல்பாகவே அத்தன்மை கொண்டவன் அல்லன் அப்படின்னு சீதையே சொல்கிறாள். அதை பார்க்கலாம் நம்ம. அதாவது எல்லோரையும் கொல்லக்கூடிய தன்மை உனக்கு இயற்கையாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமும் சொல்றா. சீதையே சொல்றா காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கடலிலிருந்து தோன்றியவன் தான் நீ. கடல் இயல்பாகவே ஒரு குளிர்ச்சி பொருந்தியவன் தானே. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எங்க இருந்து கொல்லணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அதனால அப்படி இல்லை அப்படின்னு ஒரு காரணம். இன்னொன்னு, அமுதத்தோடு பிறந்தவன் நீ. நம்மளுடைய புராண செய்திகள், நம்மளுடைய ஐதீகம் என்னன்னா, பார்க்கடல்ல கடையும் பொழுது பல பொருள்கள் வந்தது. அதுல திருமகள், அதாவது மகாலட்சுமி, சந்திரன் இதெல்லாமும் வந்தது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அதைத்தான் இங்க ஒப்பிட்டு கம்பர் சொல்றாரு. அமுதத்தை கடையும் பொழுது அமுதத்தோடு திருமகள் வந்தாள், நீயும் வந்தாய். அப்ப ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல தானே வந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமகள் அன்பு படைத்தவளாக இருக்கும் பொழுது நீ மட்டும் எப்படி இந்த மாதிரி கொடிய ஒரு குணம் கொண்டவனாக இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல, இயல்பாக நீ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றா. இதுல பிடியின் மென்னடை பெண்ணோடு அப்படின்னு சொல்றாருல, அந்த இடத்துல பிடி அப்படின்னா பெண் யானையை குறிக்கும். நான் ஏற்கனவே கம்பராமாயண பாடல்ல யானைக்கு 70க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பட்டியலும் இட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எந்த பாடல்னு ஞாபகம் இல்ல. அதுல இருந்து சில சொற்களை மட்டும் நான் சொல்றேன். யானை, வேளம், களிறு, மாதங்கம், கைமா, அஞ்சனாவதி, அசுரவா, ஆம்பல், ஆனை, இபம், ரதி, குஞ்சரம், இருள், தும்பு, எறும்பி, வாரணம், இது கும்பி, தும்பி, குஞ்சரம், கரேணு, உவா, கரி, கயம், அப்புறம் தந்தாவளம், வழுவை, கைமலை, மந்தமா, மருண்மா, மதகயம், போதகம், யூதநாதன், மதோர்கடம், கடகம், இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. குறிப்பாக பெண் யானைக்கு பிடி, அதவை, வடவை அப்படிலாமும் பெயர்கள் இருக்கு. அதுல பிடி அப்படிங்கிற சொல்லத்தான் இங்க கம்பர் கையாண்டிருக்காரு. கரி அப்படின்னா ஆண் யானையை குறிக்கும். அதையே கரிணி அப்படின்னு சொன்னா அது பெண் யானையை குறிக்கும். அதே மாதிரிதான் சமஸ்கிருதத்துல ஹஸ்தி அப்படிங்கிறது அது யானையை குறிக்கும். அதையே நம்ம தமிழ் படுத்தி அத்தி அப்படின்னு, அத்தின்னா இது ஆண் யானையை குறிக்கும். அருணகிரிநாதர் திருப்புகழ்ல ரொம்ப பிரபலமாக முத்தை திரு பத்தி திருநகை அந்த பாடல்ல அத்திக்கீரை சத்தி சரவண முத்துக்குரு வித்து குருபர என ஓதும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அத்தி அப்படிங்கிறது யானையைத்தான் குறிக்கும். எதுக்கு சொல்ல வரேன், அந்த அத்தியில ஒரு நீயை சேர்த்து அத்தி நீ அப்படின்னு சொன்னா அது பெண் யானையை குறிக்கும். எதுக்காக அது இது ஹிந்தியில ஹாத்தி அப்படின்னு, அந்த அத்தி ஹஸ்திங்கிறது தான் ஹாத்தின்னு ஆகுது ஹிந்தியில. எதுக்காக இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் சொல்றேன்னா, ஏதோ தமிழ்ங்கிறது ஒரு தனி மொழி, இதுக்கும் பாரத தேசத்துல இருக்கக்கூடிய பிற மொழிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது ஒரு தனி கலாச்சாரம், அது வேற தனி கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி ஆரிய திராவிட பாகுபாடு அல்லது பிரித்தாளும் சூழ்ச்சிக்கெல்லாம் நம்ம இரையாக கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரியான தொடர்பு படுத்தி சமஸ்கிருதத்தோட தொடர்பு படுத்தி சொல்றேன். இதை தவிர யானை கன்றுகளுக்கும் யானை குட்டிக்கும் சில பேர் இருக்கு. கயந்தலை, போதகம், துடியடி, களபம், கயமுனி, அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி 70க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கு. இந்த இடத்துல பிடியின் மென்னடை பெண்ணோடு அப்படிங்கிறது பெண் யானையத்தான் குறிக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யானையெல்லாம் ராமாயணம், கடல், அலை, யானை
இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அசைவதை, யானை அசைவதை பார்த்தாலே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதனாலதான் அதனுடைய நடைய ஒரு பெண் யானையினுடைய நடைய ஊமையா சொல்றாரு கம்பர். இதுல எப்பேற்பட்ட அமுதம் அப்படின்னு சொல்ற இடத்துல வடு இல் இன் அமுதத்தோடும் அப்படின்னு சொல்றாரு. வடு அப்படின்னா நமக்கு மாவடு அப்படின்னு சொல்றோம். அது வந்து சின்ன மாங்காய், மாங்காய்க்கும் சின்னது மாம்பழம், அதுக்கும் முந்தின ஸ்டேஜ் மாங்காய், அதுக்கும் முந்தின நிலை தானே மாவடு. அப்போ அந்த அந்த வடுன்னா சின்னது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதை தவிர வடுன்னா குற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. திருக்குறள்ல செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல 9வது குறள், அதாவது திருக்குறள்ல 549வது குறள், குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் அப்படின்னு செங்கோன்மையில வரக்கூடியது. இதுல நான் பரிமேல் அழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க. குடிப்புறங் காத்து ஓம்பி குற்றம் கடிதல், குடிகளை பிறர் நலியாமல் காத்து தானும் நலியாது பேணி அவர் மாட்டு குற்றம் நிகழின் அதனை ஒருபான் ஒழித்தல் வேந்தன் வடு அன்று தொழில், வேந்தனுக்கு பழி அன்று தொழில் ஆகலான் அப்படின்னு பரிமேல் அழகர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி யார் ஒருவன் அதாவது குடிமக்களுக்கு துன்பம் விளைவிக்கிறானோ அவனை ஒருத்து, அவனை வீழ்த்து அழித்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, அவங்க உயிரே காவு வாங்கினாலும் சரி, அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வேந்தனுக்கு வந்து ஒரு ஒரு மோசமான விஷயம்னு அது வந்து வடு, குற்றம் கிடையாது, அது அவனுடைய தொழில் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். எதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி வடு அப்படிங்கிறது அது குற்றம் ஆகாது அப்படிங்கிற பொருள்ல வருதோ அந்த மாதிரிதான் இங்க வடு இல், வடுனா குற்றம், வடு இல் இன் அமுதத்தோடு, அமுதத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது, இருக்கிறதுலயே ரொம்ப உயர்ந்தது, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது அமிர்தம் தான். ஏன்னா யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா அதை விட பிரமாதமா வேற நான் சாப்பிட்டதே இல்லைன்னா அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனாலதான் வடியில் இன்ன முதத்தொடும் அப்படின்னு சொல்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிலாய், வடியில் இன்ன முதத்தொடும் வந்தனை பிடியின் மென்னடை பெண்ணோடு என்றால் என்னை சுடுதியோ கடல் தோன்றிய திங்களே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.